இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா எம்டிஎன் சேனல் தான் பார்க்குறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ பார்க்குறோம். ஓகே நண்பர்களே, சிலிண்டர் ரேட் அதிகமாயிட்டு சிலிண்டரே கிடைக்கல அப்படின்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்காக நான் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். சீக்கிரட்டா சொல்றேன், சொல்லாதீங்க, சீக்கிரட்டா வச்சுக்கீங்க. இதோ உங்களுக்காக. ஐயே இதை தின்றதுக்கு நாங்க பட்னியா இந்த கருமத்தை வச்சுக்கீங்க. சிலிண்டர் என்னடா சிலிண்டர், எங்களுக்கு அடுப்பே தேவையில்ல, யாருக்கும் சொல்லாதீங்க, நீங்க மட்டும் சீக்கிரட்டா செஞ்சு சாப்பிடுங்க. சீக்கிரட்டா வேற சொல்லணும், காசு கொடுத்து சாப்பிடுறதுனால வேணாங்க இருந்திருப்பீங்க. அது பண்ணலாம் இது பண்ணலாம் கம்பேக் கொடுக்கலான்னு. ஆனா 3வது மாசமே இப்படி பண்ணிட்டீங்களடா. 2026 ஆரம்பமே அவசரமா போயிட்டு இருக்கு. எப்பவுமே லாஸ்ட்ல தான் அடி வாங்குவோம். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு மார்ச், அதுக்கே நம்ம வாழ்க்கையில நார்மலாவே பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். இதுல இந்த பிரச்சனை நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனை எல்லாம் வரணுமா? நடுவுல மாட்டிக்கிட்டோம். வணக்கம் நண்பர்களே, இந்த வணக்கம் வித்தியாசமா இருக்கு. இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த போர் நடந்துட்டு இருக்கனால இப்ப இந்தியாவில் எல்பிஜி பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. கோல்டு எல்லாம் அப்பப்போ அங்க வந்துகிட்டு இருக்கு. நமக்கு என்ன கவலை, கண்டுக்காம இருந்துட்டோம். அந்த போர் வந்துட்டு நம்ம வீட்டு அடுப்பங்கற வரைக்கும் வந்துருச்சு. எல்பிஜி ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. டொமஸ்டிக் கேஸ் சிலிண்டர் வந்துட்டு 60 ரூபாயும், கமர்ஷியல் சிலிண்டர் வந்துட்டு 115 ரூபாயும் ரேட் ஏத்திருக்காங்க. அங்க போர் நடக்குது, ஆனா பாதிப்பு இங்க இருக்கு. ஆமா ஆமா, போர் வந்தா இதான் அங்க அடிச்சா இப்படிதான் இருக்கும். அங்க அடிச்சதுக்கே எப்படின்னா இப்ப இங்கெல்லாம் அடிச்சாங்கன்னா இப்ப நினைச்சு பாருங்க. ஆனா இந்த காமெடி உண்மையாயிடுச்சுடா. இந்த போர் எதனால எதுக்காக நடக்குதுங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் சொல்றாங்க. அவன்தான் மெயின். மக்களுக்கு நம்ம ஊர் அரசியலை கவனிக்கவே டைம் இல்ல, பாலிடிக்ஸ் வரைக்கும் நம்ம போக வேண்டியதா இருக்கு. ஆனா இப்ப நிலைமையை பார்த்தா அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் நமக்கு இருக்கு. இந்த வார பத்தின அனைத்து நியூஸுமே நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா எம்ஜியை நான் ஃபாலோ பண்ணுங்க. நான் எம்டிஎன் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. எதுக்காக நடக்குதுங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் சொல்றாங்க. அது ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. சொல்லுப்பா. ஐயோ அத பெரிய ஹிஸ்டரின்னு சொல்லிட்டேன். ஹன்சிகா அம்மாடா ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஆவட்டும், ரொம்ப பெருமையா இருக்குடா தம்பி. அவன் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டை கரெக்ட் பண்ணா அப்படிதான். தொடர்ந்து ஈரானை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஈரானும் சும்மா வரதா இல்ல, அவங்களும் தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த வார் நடந்துட்டு இருக்கனால ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியா தான் நமக்கு வந்து எல்பிஜி இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ அதை பிளாக் பண்ணனால நம்ம ஊர்ல அது அலோ பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது உண்மையா என்னன்னு தெரியல. இங்கதான் அறிவிச்சாதான் தெரியும். எனக்கு என்ன டவுட்டா இருக்குன்னா, இந்த போர் எல்லாம் ஒருவேளை முடிஞ்சிட்டு வச்சுக்கீங்க, முடிஞ்ச பிறகு இந்த ஏறுற பிரைஸ் எல்லாம் குறையுமா இல்ல அதே பிரைஸ்ல மெயின்டைன் பண்ணுவாங்களாங்கறதா ஏறும், கண்டிப்பா ஏறிடும். ஒரு கொஞ்சம் மாசம் வரைக்கும். இது எங்கயா? ஆமாயா, நார்த்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மிளகா அரைச்சுவாங்க, உஷாரா இருக்கணும். நம்ம வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்போம். ஆனா லைஃப்ல ஒரு பாயிண்ட் வரும், அந்த பாயிண்ட் வந்தா வேடிக்கை பார்த்துட்டே வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்போம். இப்போ ஒரு சில வீடியோஸ் நான் பார்க்கலாம். எந்த பங்குலையுமே கேஸ் இல்லை, கேஸ் டிமாண்டு எங்கேயுமே வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏதோ பிரச்சனையாக இருக்குது, ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, அதனால் கேஸ் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. மேபி என்னைக்கு வருதுன்னு எங்களுக்கு தெரியல. எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. சென்னையில் ஹோட்டல்களுக்கான சாலை எரிவாயு சிலிண்டருக்கு தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் விறகுகளை வாங்குவதற்கு உரிமையாளர்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இப்ப எல்பிஜி சிலிண்டர் எல்லாம் டொமஸ்டிக் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. கமர்ஷியல் ஸ்டாப் பண்ணதுனால இப்ப விறகுக்கு வர வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இப்ப விறகோட ரேட்டுமே ஆமா ஆமா, நிறைய ஹோட்டல்ல மாத்திட்டாங்க. 14,500 மாத்திட்டாங்களா? புரோட்டா கடையெல்லாம் ஓடும், புரோட்டாலாம் சாப்பிட்டாங்க. இட்லி தோசை அதெல்லாம் இந்த ஹோட்டலே நம்பி இந்த ஹோட்டல்ல சாப்பிடுற நிறைய மக்களோட வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுது. இந்த கேஸ் யூஸ் பண்ற பெரிய ஹோட்டல்ஸ் தான் மாட்டிப்பாங்க. சின்ன ஹோட்டல்லாம் தப்பிச்சுப்பாங்க. வாழ்க்கையை
ஓடிட்டு இருக்கோம். காலையில இருக்கட்டும், மதியமா இருக்கட்டும், நைட்டா இருக்கட்டும், இதுல ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதனால சிட்டில வாழ்ற நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. கிராமத்துல கூட அப்படி இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சிட்டினா ரொம்ப கஷ்டம். ஸ்விக்கி ஜொமேட்டோனா என்ன ஆச்சுன்னே தெரியல கதை. நோட்டிட்டு போயிடுச்சு. எதுக்கு வாங்குறாங்க தரலாமா இப்படி முதல் அதான் தெரியலையே வாங்குறாங்க. ரூமரை கலைப்பிடலாம் போல. பெட்ரோல் ரேட்னா ஏற போகுது. அதான் எல்பிஜி ரேட் ஏறிடுச்சு. இப்ப அடுத்து பெட்ரோல் ரேட் தான் ஏற போகுது. அதான் எல்லாம் வாண்டடா இது பண்ணி இதுக்கே தட்டுப்பாடு ஆக்கிடுவாங்க போல இருக்கு பெட்ரோல். கூட்டத்தை பாரு. ஐயோ எல்லாம் ஃபில் பண்ணிட்டு போயிருங்க. அங்க போய் கேனா வச்சு கொண்டு போயிட்டு இருக்குங்க. தண்ணி பிடிக்கிற மாதிரி நிக்கிறாங்க. பாவீங்களா ஏதாவது ஆயிட போகுது பயமா இருக்கு. பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் யாரும் பயப்படாதீங்க. ஒரு மாசத்துக்கு தேவையான பெட்ரோல் வந்துட்டு இந்தியா கிட்ட இருக்கிறதா சொல்லிருக்காங்க. ஆமா ஆமா அதனால பயந்து போயிட்டு தேவையில்லாம இப்படி வாங்கிட்டு இருக்காங்க. அதான் குரூட் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு கூட நியூஸ் பார்த்தேன். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல இருந்து 2 ஷிப் வந்து வெளியில வந்திருக்கு. மத்திய கிழக்கு பகுதியில் அப்படியா? சூப்பர். சூழ்நிலை கிடைக்கில் ஆர்முஸ் நீரிணையை கடந்து முதல் கச்சா எண்ணெய் கப்பல் இந்தியா வந்தடைந்துள்ளது. அதுல ஒரு ஷிப் வந்து மும்பைக்கு வந்துருச்சு. இன்னொரு ஷிப் வந்துட்டு மார்ச் 16, 15ல வந்துட்டு சொல்லிருக்காங்க. பிரச்சனை இருக்காது. மற்றொரு எண்ணெய் கப்பல் மார்ச் 14ஆம் தேதி இந்தியா வந்தடையும் என அதான் சொல்றேன். அது பிரச்சனை இல்லை, எனக்கு இதுதான் பிரச்சனையா இருக்கு. பெட்ரோல் டீசல் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா நீங்க பேனிக் ஆகி அதிகமா வாங்கதான் பிரச்சனை அதிகமாகும். அதனால அத மட்டும் ஆர்வ கோளாறுங்க. என்ன இது ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணணும் உங்களுக்கு. இல்லைன்னா தேவைக்கு அதிகமா வாங்கி அந்த பெட்ரோல் பங்க்லையும் கொடுக்குறாங்க பாரு, அதுதான் தப்பு. அவனுக்காக ப்ரே பண்றேன். பெட்ரோல் ஆஃப் அதுதான் சொல்றேன். இப்ப கிளப்பி விட்டு இப்படி வாங்க வச்சுட்டாங்க. ஐயோ கேனா வாங்கிட்டு போறாங்க. உண்மைதான்டா. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கேன். மத்த எல்லாம் உடனே நிக்கிறேன். ஏய் நீங்க வேற கேனா வாங்கிட்டு போயிட்டு ஏதாவது வெடிக்க வச்சிராங்கடா. சென்னையில இருந்து எவ்வளவு பெட்ரோல் போற வரைக்கும் ஊத்திட்டே போவீங்களா? என்ன பண்ணுது நான் பாக்குறேன் இந்த தண்ணி கேனா தூக்கிட்டு போறாங்க. ஏய் உங்க நினைச்சா பயமா இருக்குடா. ஏதாவது பண்ணிடாங்கடா. எங்கயாவது போய் வச்சு அதுல ஏதாவது ஆயிடுச்சுன்னா வெடிச்சிரும். ஆமா பெட்ரோலை ஸ்டாக் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு உசுர விட்டுறாதீங்க. அதாவது யார் சொன்னாலும் தெரியல. அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து அரசாங்கம் கொடுப்பாங்க. தயவு செய்து இந்த பெட்ரோல் பங்க் இருக்கவங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. சொல்லல பகிரங்க அறிவிப்பு இல்ல. கொஞ்சம் பொறுமையா இருந்து வாங்க. இந்த மாதிரி கூட்டத்தை சேர்க்காதீங்க. யார் சொன்னாலும் நம்பாதீங்க. இந்த மாதிரி ரூமர்ஸ் நம்பி யாரும் பேனிக் ஆகாதீங்க. எனக்கே ஒருத்தவங்க கால் பண்ணி சொல்றாங்க இது மாதிரி நாளையோட வந்து இப்ப பெட்ரோல் ரேட் வந்து அதிகமா போகுது, நீ நைட் டைம் வாங்கிடலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது ரூமரா இருந்தாலும் கிளப்பி விட்டது. ஃப்ரெண்டு வந்து ஏர் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஒரு 1 hour முன்னாடி கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து பெட்ரோல் ரேட் வந்து ஒரு 160 ஏறிடுச்சு, நைட்டாக போட்டுரு பெட்டரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓ அங்கேருந்து நியூஸ் வருது. இவங்கள மாதிரி ஆட்கள் தான் வளர்ந்து கிளப்பி விட்டுருக்காங்க போல. அதனால எனக்கு தெரிஞ்சு ஏறிடுச்சுன்ற மாதிரி தான் தெரியுது. அதெல்லாம் நிறைய பால்ஸ் நைட்ல ஒர்க் ஆகும். அது எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு ஏறுற மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்க தான் மொத்தத்தையும் காலி பண்ணிட்டீங்க. ரேட் ஏறிட்டு இவரே நினைச்சிட்டாரு போல. நியூஸ் எதுவும் பார்க்கல, சோஷியல் மீடியா பார்க்கல, எதுவுமே பார்க்கல, டைரக்டா வந்துட்டாரு. நீ 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறத ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான்டா பாக்குறேன். நார்மலா 100 ரூபாய்க்கு இறங்கி போறவங்க கூட இப்ப டேங்க் ஃபுல் பண்றாங்க. என்னோட பைக் 12 லிட்டர் பிடிக்கும், ஃபில் பண்ணுங்கங்கறாங்க. வர எல்லாரும் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. மனசாட்சி வேணாமாயா? ஏய் என்ன இப்படி போனா எப்படியா பெட்ரோல் போடுறது? ஒரு நியாயம் வேணாமா? ஒரு இரக்கம் இல்லையா? இனிமே எனக்கு சிலிண்டர் வேணாம். எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் தான். ஆல்ரெடி நிறைய டீஸ் சிலிண்டர் வாங்குறதை நிப்பாட்டிட்டாங்க. உங்களுக்கு ஏன்னு தெரியுமா? அதான் புல்லட் அடுப்பு வந்துருச்சுல, புகை இல்ல விறகு அடுப்பு. மாசம் ஆயிரக்கணக்கில். ஐயோ இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் வேற இந்த நேரத்துல கரெக்ட்டா எடுத்து வந்து வைக்கிறான். சி டைமிங்ல வச்சான் பாரு. சி
டைமிங்ல வச்சாம்பர். நான் இந்த நியூஸ்லாம் பார்த்துட்டே இருக்கேன். இன்ஸ்டாகிராம் போனாலே ஆமா, இந்த ஆமா. மாதிரி வீடியோலாம் வந்துட்டு இருக்கு. என்னன்னா திக்கு திக்கு தெரியுது. இதுவானா சிலிண்டரே இல்லாம எரியிற அடுப்புனா இது. இன்னைக்கே இண்டக்ஷன் ஸ்டவ்க்கு மாறுங்க. நம்ம மீனாட்சி பேனஸ்ல 1000 ரூபாயில இருந்து நிறைய மாடல் இண்டக்ஷன் ஸ்டவ் அவைலபிளா இருக்கு. இண்டக்ஷன் ஸ்டவ் இண்டக்ஷன் ஸ்டவ் பாத்திருக்கீங்களா? கரண்ட் போறோம். உங்க வீட்டு கிச்சன்ல ஜெனரேட் ஆகிற இந்த மாதிரி கிச்சன் வேஸ்ட்டை இந்த டேங்குக்குள்ள போட்டா மட்டும் போதும். இதுல இருந்து வர கேஸ்ல இருந்து நீங்க ஃப்ரீயாவே சமைச்சிக்கலாம். என்னது 5 லிட்டர் தண்ணி ஊத்தினா 6 மாசத்துக்கு விடாம எரியிற அடுப்பா? ஏய் அல்காரிதம் கரெக்ட்டா தான்டா நீ வேலை பாக்குற. ஈரான் போர் முடியற வரை மரத்தையே வச்சிருக்காங்க. சின்ன சின்ன விறகுனா கிடையாது, ஒரு மரத்தையே வச்சுட்டாங்க. சும்மா சின்ன சின்ன விறகா வச்சுக்கிட்டு எடுத்தமா ஒரு மரத்தையே வை. கதை முடிஞ்சது. மீ டு மை நியூ இண்டக்ஷன் ஸ்டவ். தீ இல்லை புகை ஒரு வேள்வி செய்கிறாய். இப்ப எல்லாருமே இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்க்கு தான்டா மாறிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம் செக் பண்ணி பார்த்தா இதோட ரேட்டுமே அதிகமாயிட்டு இருக்கு. சக்கரை இது பிரச்சனை. அதுக்குன்னு பாத்திரம் வாங்கணும். என் சமத்த குட்டி. ஃபேமிலிஸே இது உங்களுக்காக தான். ஆரம்ப விலை 5000. கொஞ்சம் நிமித்தி நடக்கணும்னு தோணும். கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். சரி இந்த பையன் என்னடானா ஆளைய காணோம். நல்ல பையனாச்சே, தங்கமான பையன், தரமான பையன். தங்கமான பையன், தரமான பையனாச்சே. ஆமா அண்ணே. என்ன ஆளான்னு தெரியல. ஜாலியா ஸ்கேம் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தான். அவன் ஐடியா ரிப்போர்ட் அடிச்சு தூக்கிட்டீங்கடா. கரண்ட் சொன்னதே இவர்தான். கோல்டு எல்லாம் மறந்துட்டாங்க. கோல்டை விட இப்ப இதுக்கு தானா டிமாண்ட் அதிகமாயிட்டு இருக்கு. செம டிமாண்ட் இருக்கு. இப்ப எல்லாரோட பார்வையும் இந்த எல்பிஜி மேலதான் இருக்கு. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். இந்தியா இஸ் நாட் ஃபார் பிகினர்ஸ். என்னடா சின்டெக்ஸ் டேங்க்லனா பெட்ரோல் ஸ்பெண்ட் பண்ணி. ஆமா பார்த்தல நான் காட்டுனேன். ஏன் இதெல்லாம் எதிர்பார்க்கலடா. இது ஏஐயா இல்ல உண்மையா? இல்ல உண்மையிலேயே வாங்குறாங்க. நம்பவே முடியலையே. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வாங்குறதுலாம் கொடுக்கவே கூடாது. இந்த மாதிரி சின்டெக்ஸ் டேங்க்ல வாங்குறது, அப்புறம் இந்த கேன்லலாம் வாங்கிட்டு போறாங்கல பெரிய பெரிய கேன்னா, அதெல்லாம் இப்போதைக்கு கொடுக்க வேணாம். பைக்ல மட்டும் தான் கொடுக்கணும். வீட்ல என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டு முதல்ல கடைக்கு போய் எண்ணெய், பருப்பு, சக்கரை, மாவு எல்லாத்தையும் வாங்கி வீட்ல லோட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வாரத்துல எதுவுமே இருக்காது. அப்படி இல்லைன்னா விலைவாசி எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி செஞ்சிருங்க. இந்த மாதிரி வதந்திக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இது மாதிரிங்க யுஎஸ்ஏ மூவிஸ்ல வந்து சூப்பர்மேனா இருக்கான். ரியாலிட்டில பார்த்தா ஹோம்லேண்டரா இருக்கான். உண்மைதான். எங்க போர் நடந்தாலும் அதுல டைரக்டாவோ இன்டைரக்டாவோ பாதிக்கப்படுறது அப்பாவி மக்கள் தான். அது எல்லாமே நம்ம தலையில தான் வந்து விடியுது. பெட்ரோல், கரண்ட் பில், துணிமணி, மருந்துகள் எல்லா விலையும் ஏறி நாளைக்கு அது உன் தலையில தான் வந்து விடியுது. அதனால போர் வேணாம். ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். அப்புறம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மொபைல் எதை வேணாலும் மன்னிச்சிருங்க. அப்படி ஒரு சாப்பாடு எனக்கு தேவையே இல்லை. அதான் இது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது சரி என்ன ஒரு 2 நாள் 3 நாள் இப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா போக மோசமாயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அதான் சொல்றல, கப்பல் போய் இந்த இது வந்துருச்சுல, எனக்கு தெரிஞ்சு அதுவும் வந்துரும் தான். என்ன கொஞ்சம் டைம் ஆகும். அவங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க பதட்டமாயி, அதாவது இவங்களே எல்லாத்தையும் மொத்தமா பதுக்கி வச்சே இதாயிரும் போல இருக்கு. நிறைய இதுல இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, இப்போ இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி பதுக்கி வச்சு அதை ரொம்ப அதிக ரேட்டுக்கு விற்கிற ஒரு குரூப்பும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ கூட ஏதோ மதுரையிலேயே எங்கேயோ மாட்டினாங்க. அந்த மாதிரி பதுக்கி வச்சு விற்று மாட்டிக்கிட்டாங்க. ஏதோ அந்த மாதிரி பண்றாங்க. அதான் சொல்றல, இருக்கு. இவங்கதான் இப்படி இத ஒரு சான்ஸா யூஸ் பண்ணி இப்படி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கிராம சைடுல மோஸ்ட்லி அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா விறகு வச்சு அப்படி சொல்ல முடியாது. அதெல்லாம் நம்ம டைம். இப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஓரளவுக்கு அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க. அப்படி சொல்றேன். அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் எல்லா இடத்துலயும் இப்ப மாறிட்டாங்க. எல்லாரும் என்னதான் வில்லேஜ் இதுன்னு சொன்னாலும் அவங்களுமே கேஸ் வாங்குற அளவுக்கு இதா மாறிட்டாங்க. அவங்க அதை அடாப்ட் பண்ணி போயிட்டு பாங்க. நம்ம கொஞ்சம் கஷ்டம் சொல்ல முடியாது. அதான் சொல்றல, சில கடையில பெரிய கடையும் சரி, சின்ன கடையிலே பாத்தீங்கன்னா நிறைய சின்ன கடையிலயுமே கேஸ் வச்சுதான் இது பண்றாங்க.
கொஞ்சம் அந்த புரோட்டா கடை அந்த மாதிரி கடையிலலாம் அந்த விறகு இதெல்லாம் வச்சு, ஏன்னா இந்த புரோட்டா போடணும்னா அது அவ்வளோ பெரிய இதில் போட்டு இது போடணுனால மேபி அது இது பண்ணிடுவாங்க. அந்த சால்னா இதுதான் கொஞ்சம் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். விறகடுப்புல என்னன்னா கறி படியும், அது ஒரு இது அவங்களுக்கு அந்த பாத்திரம் தான் இதாயிடும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு சாப்பாடு இல்லாம இருக்க முடியும். அதுக்குன்னு எப்படி இல்ல கிளப்பி விட்டு அவங்கவுங்க அந்த டைம்ல இந்த மாதிரி ஏதாவது இந்த ஒரு பையன் வந்து சொன்னானே, எனக்கு அங்கிருந்து சொன்னாங்க 120 ரூபா ஆகும். இந்த மாதிரி ஒருத்தரா சொல்லி தான் அது, அதாவது நார்மலா தான் இருக்கு. இவங்களா போய் வாண்டடா அதை எக்கச்சக்கமா வாங்க போய் அது தட்டுப்பாடா உண்மையிலேயே தட்டுப்பாடாவே ஆயிருது. இப்படி பண்ணா அப்புறம் தட்டுப்பாடு தான் ஆகும். இது கொரோனா டைம்ல இப்படி இதாச்சு. அதோட மோசமா அவங்க இப்போ இந்த இது காய்கறி இதெல்லாம் சொல்லிட்டாங்களா, இப்போ இதையும் போட்டு எல்லாம் வெறிகொண்டு வாங்கி இதே தான் பண்ணுவோம் எனக்கு தெரிஞ்சு. கொரோனா டைம்லேயே பார்த்தீங்கன்னா அந்த சானிடைசர் வாங்குறது, மாஸ்க்கு சானிடைசர் வாங்க கிடைக்கவே கிடைக்காது. காய்கறிலாம் அடிச்சு பிடிச்சி போக வேண்டியதா இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு நார்மலா இருந்தாலே இருக்கும் போல இருக்கு. இவங்க பதறி போய் வாங்குறேன்னு பேர்ல, அதாவது அவங்களுக்கு தேவையா வாங்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்க, 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு அவங்க ஒரு ஃபேமிலியை வாங்கிக்கிறதுனால அது எல்லாருக்குமே தட்டுப்பாடு ஆயிருது. எனக்கு தெரிஞ்சு அதனால தான் இப்படி ஆகுது. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்